உங்களுடைய க்ரஷ் யார்? தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்து ஃபேஸ்புக்கில் கூட அவரோட ஃபோட்டோ நான் டிபியெல்லாம் வச்சுருந்தேன். மணி அண்ட் தங்கம் மாதிரி க்யூட்டாக இன்னசென்ட்டாக ரெண்டு பேரும் சொல்லியும் சொல்லிக்காம அந்த மாதிரி. ஆனால் எங்களுக்கு பர்சனலாக பிடிச்சது உங்களோட பேர் தான். ரெண்டு பேரும் அப்படியே கண்ணாலேயே பேசிப்பீங்க. நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிப்பீங்களா? அஃப்கோர்ஸ் நான் ஒன்று பார்த்தேன், ஒரு மலர் டீச்சர் ஃபீல் வருது, ஒரு சீனியர் க்ரஷ் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கும் ரிஷிக்கும் வந்துட்டு அப்படியே சொல்லிக்காம அப்படி போயிட்டு இருக்கு. சொல்லிடுவீங்களா கடைசியில்? எப்படி அடுத்தடுத்து எப்படி நாங்கள் பார்க்கலாம்? அது ரைட்டர் கையில் தான் இருக்குது. நானே எதுவும் படிக்கல, மீட் பண்ணது கூட கிடையாது ஆக்சுவலாக. ஐ திங்க் ஒரே ஒரு தடவை ரொம்ப ரீசெண்டாக ஒரு எபிசோடில் வந்து மீட் பண்ணோம். அதுவுமே அகெயின் டைலாக் கிடையாது. ஹாய் ஹாய். ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் தி ஃபைனல் கட். இன்னைக்கு என் கூட வந்து எல்பிடபிள்யூடைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேருடைய க்ரஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னேகா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது இந்த ஃபீலிங்? நிறைய பேருக்கு க்ரஷ்ஷாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா கமெண்ட்ஸ் எல்லாம்? பார்க்குறேன். எப்படி இருக்குது அந்த ஃபீலிங்? நல்லா இருக்கு. ஓகே, ஒருத்தவங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி இவ்வளோ லைக் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங் தான் ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ வெல்கமிங்காக இருக்காங்க எல்லாரும். ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஓகே, எல்பிடபிள்யூவில் ஸ்டார்டிங்லேருந்து உங்களோட போர்ஷன் கிடையாது, நடுவில் தான் நீங்கள் வரீங்க. அப்படின்னும் போது செட் ஆச்சா? எப்படி கேங்குள்ளெல்லாம் செட் ஆகிட்டிங்களா இல்லை எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில்? யா லைக் ஃபர்ஸ்ட் டேவே வந்து நல்லாவே ஜெல் ஆயாச்சு. ரொம்ப வெல்கமிங்காக வாங்க அப்படி ரொம்ப ஜாலியாக க்யூட்டாக தான் எல்லோரும் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அவங்க எவ்வளோ ஃபன்னாக இருந்தாங்களோ இப்போ வரைக்கும் அப்படியே ஃபன்னாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஆக்வர்ட்னஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டீம் டைரக்ஷன், கேமராமேன் எல்லாருமே அப்படி தான். ஆக்சுவலாக டிஓபி எல்லாருமே ரொம்ப ஜாலியான செட். பட் ஒர்க்குன்னு வந்துட்டு அவ்வளோ அப்படியே கரெக்டாக இருப்பாங்க. அந்த ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே அவ்வளோ கரெக்டாக இருக்கும். மற்றபடி அப்படியே சும்மா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே. எப்படி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சது? எப்படி நீங்கள் உள்ளே போனீங்க? இங்கே வந்து நம்ம எல்பிடபிள்யூட டைரக்டர் வந்து ஜிகே சார் ஆக்சுவலாக. ஸோ ஜிகே சார் வந்து நாங்கள் ஆடிஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இன்னொரு ஒரு கிரிக்கெட்டர் ரோலுக்கு தான் ஆக்சுவலாக ஆடிஷன் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் ரோல்னு தெரிஞ்சுக்கலாமா? அது சொல்லக்கூடாது. ஸோ பண்ணியிருந்தேன். ஏதாச்சும் ஒரு இன்ட் கொடுக்கலாமா யாருன்ட்டு? கிரிக்கெட்டர் தான், அங்கே எல்லாருமே கிரிக்கெட்டர் தான். ஸோ அதில் ஒரு ரோலுக்கு நான் வந்து ஆடிஷன் பண்ணியிருந்தேன். பட் அதை விட இதுக்கு இன்னும் செட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஐ காட் திஸ் ரோல். ஸோ எனக்கு இந்த ரோல் கிடச்சதுல ஐ எம் வெரி ஹாப்பி ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் அந்த கிரிக்கெட் ரோல் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே, வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே போயிருந்தீங்க? நம்ம ஆடிஷன் வந்து அது நிறைய பேர் நம்ம வந்து ஆடிஷன் பண்ணுவோம்ல. ஒரு பர்டிகுலர் ரோல்னா அட்லீஸ்ட் ஒரு 40 to 50 people ஆடிஷன் பண்ணுவாங்க. ஓகே, அதில் ஒருத்தவங்களுக்கு தான் அந்த ரோல் கிடைக்கும். ஸோ யா அப்படி. ஓ, அப்போவே டிசைட் பண்ணது தான் இந்த ரோல்? ஆமாம், லைக் அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து லைக் 3-4 months பேக் வந்து கேட்டாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஜாலி பண்ணலாம் அப்படின்னு. ஓகே சார், உங்களுக்கு இப்போ பர்சனலாக அங்கே இப்போ 4 பேர் இருக்காங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச பேர், இந்த கேரக்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற பேர் யாராச்சும் இருக்காங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்கலாமேன்னுலாம் நான் சுத்தமாக யோசிச்சதே இல்லை. ஏன்னா அவ்வளோ லைக் அழகாக எல்லாருமே பண்ணுறாங்க. அப்படியே காஸ்டிங் வந்து ஆன் பாயிண்டில் இருக்குது. பட் லைக் ஆன் ஸ்க்ரீன்னா எனக்கு யார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா மணி அண்ட் தங்கம். ஒரு மாதிரி க்யூட்டாக இன்னசென்ட்டாக ரெண்டு பேரும் சொல்லியும் சொல்லிக்காம அந்த மாதிரி. ஸோ எனக்கு அவங்களோட பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு பர்சனலாக பிடிச்சது உங்களோட பேர் தான். ரெண்டு பேரும் அப்படியே கண்ணாலேயே பேசிப்பீங்க. அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் செட்டில் சொல்லுவாங்களா இல்லை நீங்களே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்ம கண்ணா இந்த மாதிரியான சீன்ஸ் நமக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுறதா? ஆக்சுவலி அவங்க தான் எல்லாமே சொல்லுவாங்க. டேரக்டர் தான் எல்லாமே நாங்கள் சொல்கிறத அப்படியே நாங்கள் கேட்போம். இம்ப்ரூவைசேஷன் நிறைய பேர் எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து அவர் சொல்கிறது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம். ஓகே, ஸோ உங்களை நிறைய வெப் சீரீஸில், இப்போ வந்து சீரியல்ஸில் நிறைய இடங்களில் பார்க்குறோம். பட் உங்களுடைய ஸ்டார்டிங்ன்றது ஒன்று இருக்கும் இல்லையா? அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி? ஸோ நான் வந்து இனிஷியலாக ஐ வாஸ் ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு ரோல்ஸ் கிடைக்கிறத விட எனக்கு ஐ எம் பிட் டால். ஸோ அதனால மாடலிங் ஆஃபர்ஸ் எனக்கு ரொம்ப டக்குன்னு கிடச்சிது. ஸோ மாடலிங்கில் நான் அப்படியே ஒரு 2.5 years எனக்கு அப்படியே போயிடுச்சு. அண்ட் மாடலிங் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ இருந்த மெச்சூரிட்டிக்கு மாடலிங் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா ஒரு செட்டுக்கு போனால், ஒரு டிவி கமர்ஷியல் செட் போனால் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அதெல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு மாடலிங் தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஐ ஹேட் அ ரியலி குட் மாடலிங் கெரியர். அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்லோலி ஆக்டிங்குள்ளே இறங்கிட்டுருக்கேன். திருப்பி
ஒரு 2 years கம்ப்ளீட்டாக நான் ஆக்டிங் சைடே நான் போவே இல்லை. ஸோ இப்போ திருப்பி சரி ஓகே நிறைய கமர்ஷியல்ஸ் பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா எங்கே ஆரம்பித்தோமோ அதே ஆக்டிங்குள்ளேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. ஆனால் வீட்டில் கன்வின்ஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக. அது எப்படி இருந்துச்சு? ஸோ அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க வந்து லைக் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ பண்ண அப்படின்னு. அப்பாவும் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். பட் இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குல்ல, லைக் என்ன பண்ணுறது, லைக் பிகாஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க வேண்டாம் நம் ஸ்னேகாலாம் அனுப்ப வேணாம் அப்படி இப்படின்னு. பட் அதுக்கப்புறம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி. அண்ட் நான் கேட்டப்போ ஐ வாஸ் லைக் இன் மை லேட் டீன்ஸ், நான் 19 அப்போவே நான் கேட்டுட்டேன் வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் லைக் நான் வெளியே எங்கேயும் போனது கிடையாது, பெருசாக லைக் பெரிய பெரிய பீப்புளை மீட் பண்ணது கிடையாது. அவங்களுக்கும் ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தேன். குட்டி குட்டியாக ஷூட்ஸ் போகிறது, அப்புறம் ஒர்க்ஸ் வந்து காட்டுறது. ஸோ சேஃபாக போயிட்டு சேஃபாக வரா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ அப்பாவும் இப்போ அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். அப்பா தான் ஆக்சுவலாக இப்போ வந்து எனக்கு வந்து லிட்டரலி எனக்கு அவர் தான் பிஆர் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒரு ஆட் வந்துட்டா போதும் அப்படியே 30 பேர் காமிச்சு என்னோட பொண்ணோட புது ஆட் பாருங்க, புது இது பாருங்க. நான் சொன்னேன் டாடி ப்ளீஸ் டாடி அனுப்பாதீங்க டாடி அப்படின்னு. ஸோ ரைட் நவ் ஆல் குட். ரொம்ப ஆக்சுவலி வீட்டோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால இந்த ஃபீல்டுக்குள்ளே ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியாக இருக்க முடியாது. அது மட்டும்தான் நான் வந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம். ஸோ வீட்டோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. எல்பிடபிள்யூக்கு அப்புறம் அதில் வர உங்கள் கேரக்டரே வந்து நிறைய பேருக்கு பயங்கர ரீச் ஆயிருக்கு, நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அப்படி உங்கள்கிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படிலாம் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களா? சொல்லுவாங்க லைக் ரொம்ப மெச்சூராக இருக்குது உங்களோட ரோல், ஒரு மாதிரி நிறைய டைலாக்ஸ் நிறைய சீன்ஸ் இல்லைனாலும் வந்து அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் சரி ஓகே ஜாலி, ஓகே நைஸ். ரொம்ப நல்ல ஒரு அது ஒரு நல்ல ஃபீலிங் இல்லையா? பீப்புள் வந்து நம்ம பார்த்துட்டு பிடிக்கிறதே ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது. பட் அந்த இதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் நம்மளை பிடிச்சிருக்கு, நம்ம ஓகே அப்படின்றப்போ அது ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் ஆக்சுவலாக. ஓகே. நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிப்பீங்களா? அஃப்கோர்ஸ் நான் ஒன்று பார்த்தேன் உங்களுக்கு, நீங்கள் அது பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு மலர் டீச்சர் ஃபீல் வருது, ஒரு சீனியர் க்ரஷ் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது அப்போ படிக்கும் போது? ஏன்னா அவங்களாம் நம்ம பார்த்து லைக் வாவ் மலர் டீச்சர் வாவ் சூப்பர்ல அப்படின்னு நம்ம பார்த்து வளர்ந்த லைக் கேரக்டர்ஸ் அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைக் ஓகே லைக் இட்ஸ் வெரி ஸ்வீட். ஓகே நம்மளை அந்த ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, இன்னும் அங்கே ரீச் ஆகலைன்னா கூட பட் ஏதோ ஒரு மைண்டில் வந்திருக்குல்ல அப்படின்னு. ஆனால் பல பேரும் சொல்றது என்ன, இவங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது ஆனால் சூப்பரா தமிழ் பேசுறீங்க, ஏன்னா மலையாளி அப்படி இப்படி நிறைய சொல்றாங்க. நீங்க தமிழ் தானா? என்ன சொல்லுங்க. நான் வந்து ப்ராப்பர் தமிழ் பொண்ணு. இன்ஃபேக்ட் நான் ஆக்சுவலி மதுரை பொண்ணு. அது ஏன் அப்படி நிறைய பேர் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த ஸ்டைலிங்னாலே நான் ஸ்டைலிங்காகவும் எதுவுமே பண்ணல, நான் ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கேன். பட் அதுதான் ஏன் அப்படி சொல்லாங்கன்னு தெரியல. என்னோட ரூட்ஸ் வந்து ஆக்சுவலா அப்பா ஸ்ரீவில்லிபுத்தூர், அம்மா மதுரை. ஸோ லிட்ரலா தமிழ், ஒரு கொஞ்சம் மலையாளம் கொஞ்சம் தெலுங்கு அது கூட கிடையாது. ஆக்சுவலா அது ப்ராப்பர் தமிழ். ஓகே. ஆமா. ஓகே சாரி, நாங்கள் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சுருக்கோம். ஓகே டக் 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 டக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே. நல்ல ஈஸியாக கேளுங்க. ஈஸி தான், உங்கள் வெப் சீரிஸ்ல இருந்து தான் வரும். ஓகே ஃபைன். ஓகே ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே வந்து நிறைய பேருக்கு நீங்கள் க்ரஷ்ஷாக இருக்கீங்க, க்ரஷ்ஷு ஸ்கூல் க்ரஷ் அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய க்ரஷ் யார்? ஸ்கூல் டேஸ்ல இல்லனா வந்து சீனியரா இருக்கலாம். பட் லைக் ஆக்டர்ஸ்ல கேக்குறீங்களா க்ரஷ்? இல்ல உங்களுடைய பர்சனல் லைஃப் க்ரஷ்ஷா? செட்ல கூட சொல்லலாம். செட்ல க்ரஷ் யாரும் இல்லை. செட்ல ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக தான் இருப்பாங்க. எனக்கு ஆக்சுவலி தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும் சின்னதுலேருந்து. ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் கூட நான் அவரோட ஃபோட்டோ நான் டிபியாலாம் வச்சுருந்தேன் ஆக்சுவலி. அப்போது 6th standard 7th standard படிக்கப்போ. அப்புறம் ஸ்கூல் சீனியர் க்ரஷ்ஷாக இருப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது காலேஜில் ஒரு சீனியர் க்ரஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ க்ரஷ் வந்து எனக்கு மாறிட்டே தான் இருக்கும். ஓகே. ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு க்ரஷ் வச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஆமாம். ஓகே. அண்ட் வந்து நான் ஒரு சில நேம்ஸ் சொல்லுவேன், பெட் நேம்ஸாக இருக்கலாம், எப்படினா இருக்கலாம். உங்களுடைய சீரீஸில் வரவங்க கிட்ட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து லவர் பாய். லவர் பாய் மாத்தேன். அவர் அந்த ரோல் தானே லவர் பாய் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரியல் லைஃப்லயும் அப்படிதானா? இல்ல கேரக்டர்ல மட்டும் தான். ஆக்சுவலி நான் நிறைய நாள் அங்க இல்ல செட்ல. ஸோ எனக்கு
பர்சனலாக யார் எப்படின்னு தெரியாது, பட் எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க அப்படிதான். ஆனால் செட்டில் வந்து லைக் சீரீஸில் லவர் பாய்னா மாத்தேன் அவர்தான். ஓகே. ஆன்சம், மிஸ்டர் ஆன்சம் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? மிஸ்டர் ஹேண்ட்ஸம். ஏன் நீங்கள் என்ன மாட்டி விடுறீங்க? எல்லாரும் அழகாக தான் இருக்காங்க செட்டில். ஆமாம். ஆனால் ஒருத்தர் பயங்கரமாக ஆன்சமாக இருக்காரியா அப்படின்னா யாரு? நீங்க சீரீஸ் பார்க்கும் போதே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும் போது இல்லை இவர் நல்லா இருக்காரு அப்படின்னு தோணியிருக்கோம்ல உங்களுக்கு, அப்படி யாராவது? எல்லாரும் தான், எல்லாரும் தான். தெளிவா பதில் சொல்றீங்களே, என்னங்க மாட்டி விடலாம், நாங்க மாட்டி விடலாம் நினைக்கல. கலாய்ப்பாங்க இதெல்லாம். ஓகே. கிரிஞ்ச் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு கிரிஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னா யார்? ஐயோ, கிரிஞ்சா யாரும் இல்லை, ரொம்ப ஃபன்னியா தான் இருப்பாங்க. கிரிஞ்சா யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. அதுல ரொம்ப ஃபன்னியா எப்பயுமே சிரிக்க வச்சுட்டே இருக்கிற ஆள் வந்து விஸ்வா ஆக்சுவலா. அவர் செம்ம ஜாலி. இப்போ நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, அவர் பாட்டுக்கு ஏதாச்சும் வந்து ஜோக் போட்டு போயிடுவார் அப்படியே ஜாலியா. ஸோ கிரிஞ்சுனா யாருமே இல்லை. ஸோ கிரிஞ்ச் ஃபன்னி அப்படின்னா வந்து விஸ்வா தான் ஆக்சுவலா. கியூட் கியூட்டா இருப்பாங்க. பொண்ணுங்களை சொல்லாமா? லாரா. லாரா சச் அ கியூட்டி. எனக்கு வந்து லாராவோட அவ குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன், அவங்க ரொம்ப ஷீ இஸ் வெரி யங். ஸோ அவங்க அந்த வாய்ஸ் எல்லாமே ரொம்ப அப்படி கியூட்டா குட்டியா எனக்கு பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு பர்சனல் லைஃப்ல ஒரு ட்ரீம் டேட் போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ட்ரீம் டேட் போகணும்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? ட்ரீம் டேட். ஸோ எனக்கு வந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ பார்த்துக்கோங்க, பார்ப்பாங்க. ஆமாம், எனக்கு வந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ சம்வேர் எங்கேயாச்சும் ஒரு டிரைவ் மாதிரி போய் மேபி ஏன்னா எனக்கு ஓஷன் சி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படி உட்காந்துட்டு அப்படியே சும்மா ஜாலியாக அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறதுலேயும் ஒரு அழகு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட்டாக ஒரு டேட். ஓகே. உங்களுக்கு மாடலிங் பெஸ்ட்டுன்னு தோணுதா இல்லை வந்து ஆக்டிங் பெஸ்ட் அப்படின்னு தோணுதா? ஆக்சுவலி எனக்கு ஆக்டிங் தான் வந்து இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வென் யூஆர் அ மாடல், நீங்கள் வந்து அந்த டே காலைல போவீங்க, ஈவினிங் உங்கள் ஒர்க் முடிச்சிடும். பட் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி வந்து அங்கே பெருசாக உங்களுக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் மை மாடலிங் கெரியர். ஆஸ் ஐ செட், எனக்கு கொடுத்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஆனால் வந்து ஒரு கேரக்டர் நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ அதுக்கு வர ரெஸ்பான்ஸ், அதுக்கு வர ஐடென்டிட்டி, இப்போ நீங்கள் வந்து யாருமே இதில் நாட் சேம். நான் உங்களை போத்தீஸில் பார்த்தேன், நான் உங்களை அந்த ஆடில் பார்த்தேன் சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு கேரக்டர் நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ அதை வந்து நீங்கள் பர்சனலாக கனெக்ட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஸோ ஆக்டிங் தான் ஆக்சுவலாக பெஸ்ட். ஓகே. ஒரு விஷயம் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். இந்த லைஃப் எனக்கு கொடுத்ததுக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஸோ அம்மா அப்பா அதை தாண்டி எனக்கு ஆக்சுவலாக என்னோட பெரியப்பா ரொம்பவே சப்போர்ட்டு. ஸோ அவரால் தான் எல்லாமே, லைக் எல்லாமேனா எல்லாமே. ஸோ ஒரு பாயிண்டில் ரொம்ப ரொம்ப பிரேக் டவுன் ஆனப்போ, வீட்டில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதப்போ, பெரியப்பா வந்து யூஎஸில் இருக்கார். ஸோ ரேண்டமாக ஒரு மெசேஜ் போட்டேன், நாங்கள் டச்லேயே இல்லை ரொம்ப வருஷமாக. ரேண்டமாக ஒரு மெசேஜ் போட்டேன் சேயிங் நான் ரொம்ப லோவாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஸோ அவர் வந்து எனக்கு கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அவர் அந்த 1 இயராக அவ்வளோ டைம், அவ்வளோ அந்த பிஸியான ஸ்கெடியூலில் எனக்கு கொடுத்த டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து அதால தான் எனக்கு ஆக்சுவலாக ஒரு டேர்னிங் பாயிண்ட், எனக்கு கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அம்மா வந்து எப்போயுமே ஷீ இஸ் மை சியர் லீடர். என்ன பண்ணாலுமே இது நல்லா இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனாக அம்மா. அண்ட் அப்பா ஆஸ் யூஷுவல் வெரி ஸ்வீட், ரொம்ப அப்பா. பட் அம்மா வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ இந்த 3 பேர் இல்லைன்னா இதை ஸ்டார்ட் கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தெம். ஓகே, சூப்பர். ஆனால் ரொம்ப சேஃபாக பதில் சொல்லிட்டீங்க. நான் உண்மைதான் சொன்னேன், நான் உண்மைதான் பேசினேன். ரொம்ப சேஃப். ஆனால் எங்களுக்கு சேஃபாக தெரிஞ்சுது. நீங்கள் கிரிஞ்சுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா நான் தான் சொன்னல, நான் நிறைய நாள் செட்டில் இல்லை. நான் இப்போதைக்கு போனதே ஒரு 8 to 10 days தான். இப்போ எத்தனை எபிசோட் வந்திருக்கேன், பட் நான் போனதே ஒரு 8 to 10 daysன்றப்போ நான் ஜஸ்ட் போவேன், கொஞ்ச நேரம் இருப்பேன், ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவேன் ஆக்சுவலாக. பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் செட். ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஃபன்னான செட் ஆக்சுவலாக. இப்போ எல்லாரும் வந்து மாடலிங் பண்ணுறாங்க, பெண்கள் மோஸ்ட்டாக மாடலிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரீம் வந்து நம்ம ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், சினி ஃபீல்டில் நடிக்கணும் அப்படின்றத ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கும். மாடலிங் வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் வேவாக இருந்துச்சா சினிமாக்குள்ளே வர்றதுக்கு? அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்களுக்கு? கண்டிப்பாக. பட் இன் டேர்ம்ஸ் நான் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களை க்ரூம் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஆட் கமர்ஷியல் பண்ணுறப்போ எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. ஒரு செட்டுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுன்னு கூட தெரியாது. நார்மலாக நம்ம காலேஜில் எப்படி இருப்போம், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் டிஷர்ட், ஜீன் அண்ட் டிஷர்ட் அப்படி போட்டு சும்மா போனப்போ
அப்போ வந்து மாடல்ஸ், அப்போ வந்து ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. சரி நீ ஒரு செட்டுல போறப்பவே நீ ப்ரெசன்டபிளாக இருக்கணும், ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்றப்போ. அண்ட் நம்ம மாடல்ஸ்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருந்திருப்பாங்க, ஒரு ஃபியூ இயர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க எப்படி பேசுகிறாங்க, ஹவு தே ப்ரெசன்ட் தெம்செல்ஸ், அந்த மாதிரி விஷயத்துல நிறைய லேர்னிங் இருக்குது. அண்ட் ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகும், இந்த ஆங்கிள் இதான் என் ப்ரொஃபைல், அதான் என் ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல்னா என்ன, ஸ்டைலிங்னா என்ன, அதெல்லாமே வந்து மாடலிங் வந்து பயங்கர க்ரூம் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு பவுண்ட்ரிஸும் உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு பீ ஒரு 2-3 பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு எப்படி செட் பண்ணணும்னு தெரியும், எப்படி சோஷியலைஸ் பண்ணணும்னு தெரியும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். ஸோ எடுத்த உடனே நம்ம ஒரு சினிமா செட்குள்ளே போகும்போது ஒரு 50 to 60 பீப்புள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி கேரி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஸ்லோவாக ஒரு மாடலிங் பண்ணுறப்போ, ஒரு டிவி கமர்ஷியல் பண்ணுறப்போ, ஒரு டிஜிட்டல் ஆட் அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு நல்லா க்ரூம் பண்ணும், ஆக்சுவலி நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈவன் நீங்கள் ஒரு ஆடிஷன் போகிறப்போ கூட உங்களுக்கு அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். லைக் டக்குன்னு நீங்கள் ஆக்டிங்குள்ளே போகிறதுக்கும் இப்படி நீங்கள் போகிறதுக்கும் இஸ் ரியலி குட் வே. அப்படி இல்லைனா யூ கேன் கோ டு தேட்டரில் போய் ஆக்டிங்கில் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு லேர்னிங் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேர்னிங், அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேர்னிங். ஓகே கம் பேக் டு சீரீஸ். உங்களுக்கும் ரிஷிக்கும் வந்துட்டு அப்படியே சொல்லிக்காம அப்படி போயிட்டு இருக்கு, சொல்லிடுவீங்களா கடைசியில் எப்படி அடுத்தடுத்து எப்படி நாங்கள் பார்க்கலாம்? அது ரைட்டர் கையில் தான் இருக்குது, நானே எதுவும் படிக்கல. ஓகே, ஸோ அது ரைட்டர் மேம் அருணா மேம் தான் வந்து ஷீஸ் அ ரைட்டர். ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான். ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியாது. ஓகே ஓகே. அண்ட் இப்போ நம்ம வந்து ரிவீல் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கண்ணாலே வந்து ரிஷிக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? நாங்கள் கண்ணால தான் பண்ணுவோம் ஆக்சுவலாக. மோஸ்ட்டாக நீங்கள் 2 பேரும் கண்ணால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கோ? நீங்கள் பரதநாட்டியம் டான்ஸர் வேறு, அது ரொம்ப ஈஸியாக வந்துருதோ உங்களுக்கு? அப்படி இல்லை, டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ டேரக்டர் எங்ககிட்ட சொல்லுவார், ஜிகே சார் சொல்லுவார், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படி ஃபீல் பண்ணுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரியே பண்ணால் டேக் ஓகே. ஸோ நானும் ஏதாச்சும் ட்ரை பண்ணா அது கண்டிப்பாக எனக்கு டிசாஸ்டரில் தான் முடியும். டேக்லாம் நிறைய வாங்கியிருக்கீங்களா? 2-3 நீங்களா ட்ரை பண்ணதுல டேக் வாங்கியிருக்கீங்க? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ். ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஓகே, விக்ராந்த் சாரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெருசாக சீன் இருக்காது, பட் இருந்தாலும் செட்டில் அவர் கூட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் விக்ராந்த் சாரோட ஒர்க் பண்ணதே இல்லை. ஓகே, ஏன்னா காம்பினேஷன் எங்களுக்கு இல்லை, காம்பினேஷன் இல்லை, பட் செட்டில் நீங்கள் 2 பேரும் பார்த்தது இல்லை. என்னங்க சொல்கிறீங்க? சீரியஸ்லி? ஆமாம், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட சீன்ஸ் வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே தான் இருக்கும். ஸோ கிளாஸ் ரூம்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அவங்களோடய முடிஞ்சிடும். நான் வந்து லைக் மீட் பண்ணது கூட கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் ஒரே ஒரு தடவை ரொம்ப ரீசெண்டாக ஒரு எபிசோடில் வந்து மீட் பண்ணோம். அதுவுமே அகெயின் டைலாக் கிடையாது, ஹாய் ஹாய் அவ்வளோதான். ஸோ எனக்கு இருக்கிற காம்பினேஷன் வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும்தான். ஆமாம், அதுவும் வந்து லைக் எனக்கு ரொம்ப அப்படியே டக்குன்னு முடிஞ்சிடும் என்னோட சீன்லாம். டக்குன்னு முடிஞ்சு நான் டக்குன்னு அப்படியே பை பை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடும். ஓகே. அண்ட் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் சைன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது? கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் டாக்ல போயிட்டுருக்கு. எங்களோட படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலி March 27 நீ ஃபார் எவர்னு படம் தேட்டர் ரிலீஸ். ஆக்சுவலாக நீங்கள் அந்த செட்டை பற்றி நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே வந்து செம்ம ஃபன். ஸோ அண்ட் நாங்கள் வந்து அந்த படத்துக்கு வந்து நாங்கள் 2 இயர்ஸாக ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இட்ஸ் கோயிங் டு கெட் ரிலீஸ்ட். இப்போ கம்மிங் மந்த் வந்து நெட்ஃப்ளிக்ஸும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி ஓகே எப்போ வரோன்னு இருந்த ஒரு படம். ஃபைனலாக அது ரிலீஸ் ஆனது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. மற்றபடி ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டாக்ஸ் போயிட்டுருக்கு, அவங்க அங்கே போயிட்டுருக்கு. வில் சி எதுதான் நம்மளோட கரெக்டான ஒரு லான்ச்னு நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.